ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பேஸ்ட், அதாவது ரெடி மிக்ஸ் நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான புளியோதரை பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம புளிக்காய்ச்சல் இல்லை புளியோதரை மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொல்கிறேன். புளி 100 கிராம். 100 கிராம் மீன்ஸு இந்த மாதிரி 2 உருண்டை உருட்டி அழுத்தமாக உருட்டி வச்சிங்கன்னா 2 உருண்டை. உப்பு 100 கிராம். அது மிஷினில் இல்லாட்டி இந்த அளவுக்கு புளி அளவுக்கு உப்பு நிதானம் போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்தது உளுந்து 3 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், எள் 3 ஸ்பூன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது மிளகாய் பார்த்திங்கன்னா 100 கிராம் புளிக்கு 50 கிராம் மிளகா. அதில் 3ல் 1 பங்கு வறுத்து எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 பங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அடுத்தது எண்ணெயில் வறுக்க வேண்டியது பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 2.5 ஸ்பூன், அதாவது தனியா. எண்ணெய் ஒரு 150 மில்லிலேருந்து 200 மில்லி ஊற்றலாங்க எண்ணெய். கடுகு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 3 ஸ்பூன், கடலப்பருப்பு கையால் 2 பிடி, பச்சை வேர்க்கடலைங்க இது கையால் ஒரு 3 பிடி, கருவேப்பிலை பிடிச்சா ஒரு நல்ல பெரும்புடியாக ஒரு பிடி. புளி அளவு சொன்னேன் இல்லைங்களா, 100 கிராமு. 100 கிராம் புளியும் 100 கிராம் உப்பையும் சேர்த்து போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுற சாமான்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், வெறும் வானொலியில் பண்ணுறோம். மீடியம் ஹீட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெந்தயம் போட்டிருக்கேன். இதை வெடிக்கிது பாருங்கள். இந்த அளவு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ எடுத்துடலாம் நம்ம வெந்தயத்தை. இப்போ அடுத்தது உளுந்து போடுறேன். 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உளுந்து. இப்போ உளுந்து வறுத்தது போடுங்க, எடுத்துடலாம். இப்போ அடுத்தது எள்ளு போடுறேன். நல்லா வேணும் வெடிச்சதும் இறக்க வேண்டியதான். எல்லாத்தையும் தனித்தனியாக கொட்டி வச்சு. ஆமாம், தனித்தனியாக. ஏன்னா அரைக்கிறது அப்போ தான் தனித்தனியாக அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கிற சாமானை வறுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க எண்ணெயிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். பெருங்காயம் போதுங்க, வறுத்தது போதும், எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இந்த மல்லியை வறுத்து எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் எடுத்து வச்சோன்னீங்கன்னா அதை வறுத்து. அந்த எண்ணெய் அப்படியே இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். நான் சேர்த்து தான் ஊற்றி இருக்கிறேன். அந்த மிச்ச எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். இதுலேயே அந்த வறுத்து அரைக்கிறதுக்குள்ள முழு மிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வறுத்துடலாம். அதாவது 3ல் 1 பங்கு வச்சுருந்தது. ஆமாம், மிளகாய் இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்து மல்லியோடய எடுத்து வச்சுருக்கேங்க. அது 2ஐயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல இதை வச்சுருக்கேன். வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சிடணும். ஆமாம், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்காய்ச்சலை தாளிச்சிடுவோங்க. இப்போ புளிக்காய்ச்சல் தாளிக்கிறோங்க. வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் கடுகு வச்சுருந்தோம்ல, அதை போடுறேன். கடுகு வெடித்தது கடலை 3 பிடி வச்சுருந்தேன், பச்சை கடலைங்க, அது போடலாம். வறுக்காத வேர்க்கடலை போட்டு. ஆமாம், பச்சை கடலை. நம்ம வறுத்த கடலை போடணுன்னாக்கா
அது இறக்கி வச்சு கூட தோலை எடுத்துட்டு போட்டுக்கலாம். பச்சை வெற்கல்லைங்கிறதுனால இதிலே போட்டு வறுத்துடுறேன். இன்னும் கடலை வெடிக்குது. அது வெடிக்க ஆரம்பிச்சோன்னா கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு 2 பொடி ஃபுல்லாக. ஆமாம், 2 பொடி. கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்ச மிளகாய் போடலாம். அதாவது 2 பங்கு, மிச்சம் 2 பங்கு, 3ல் 2 பங்கு. 50 கிராம் மிளகாயில் மிளகாய் வந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் கருவேப்பிலையை போட்டுடணும். இல்லது மஞ்சத்தூள் கருகிடும் எண்ணெயில். கருவேப்பிலையை போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, உப்பு போட்டு கரைச்சது, அதை எடுத்து ஊற்றி வேண்டியது. இப்போ புளியை வந்து நம்ம காமிச்ச 100 கிராம் புளிக்கு ஒரு 3/4 லிட்டர்கிட்ட தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தான் இருக்கணும். ஏன்னா அது கொதிக்கணும். கொதிச்சாதான் இந்த மிளகாயோட காரம்லாம் அதில் இறங்கும். அதனால் ரொம்ப கம்மியாலாம் ஊற்றி சத்திரையில் இறக்க முடியாது, கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டருக்கு பக்கமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கிறதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணது அதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து வெந்தயத்தினும் கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதனால் அரைப்படுறதுக்கு தான் இருக்குமேனு பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன். சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் அரைச்சிட்டோங்க, பவுடர் பண்ணிவிட்டேன். இதை வச்சுட்டேன் 2ஐயும் சேர்த்து. இப்போ அடுத்தது உளுந்தும் எள்ளும் அரைக்க போகிறோம். உளுந்து வந்து போட்டு சும்மா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் எள்ளு போட்டு ஒரு சுற்று. ஏன்னா எள்ளை போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது, எண்ணெய் வந்துடும். இது போட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் எள்ளை போட்டுக்கலாம். உளுந்து போட்டு ஒரு சுற்றிட்டு ஒரே ஒரு சுற்று தாங்க, சுற்றிட்டு எள்ளையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்தது இந்த தனியாவையும் மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுன தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ கொதித்ததும் ஒன்று ஒன்றா போடலாம். கொஞ்சம் கொதிச்சுட்டுங்க. இப்போ வந்து வெந்தயமும் பெருங்காயமும் பவுட்ரு பண்ணதை போடுறேன். அதோட மிளகாய் மல்லி அரைச்சதையும் போட்டுடலாம். இப்போ மிளகாய் தனியாக பவுட்ரு பண்ணதையும் போட்டேங்க. இது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த உளுந்தும் எள்ளும் போடலாம். வெல்லமும் போடணுங்க. வெல்லம் சொல்ல விட்டுட்டேன் உங்கள்கிட்ட. வெல்லமும் நான் எடுத்து காமிக்கிறேன் அளவு. அந்த அளவு கொஞ்சம் கொதித்த பிறகு போடுவோம். இப்போ வந்து இந்த உளுந்தும் எள்ளும் வறுத்து வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கோங்க இல்லையா, அதை போட்டுருவோம். அதோட வெல்லம் முதல்ல தேவையான பொருள் சொல்கிறப்ப மறந்துட்டேங்க. வெல்லம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் இப்போயே போட்டுடலாம். இதை போட்டு எல்லாம் கொதி வந்ததும் நிப்பாட்ட வேண்டியதுதாங்க. கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் உளுந்து எல்லாம் போட்டு கொதிச்சுட்டுங்க. இதை எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதோ இந்த திக்னஸ் போதும். இன்னும் ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இது ஆறின பிறகு நல்லா ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2-2.5 மாதம் தாங்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா. வெளியில் வச்சா ஒரு 4 நாளைக்கு இருக்கும். 3 நாள் 4 நாள் ரெடி மிக்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம். ஆமாம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போட்டுக்கலாம். சாதம் கலரும் போது வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதோ புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி கிட்ட வந்துருச்சு. அதை ஜஸ்ட்டு நம்ம ரைஸில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலரி எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Please do like, share and comment on all my videos, and also do subscribe to my channel. Meet you in my next video. Till then, take care and bye bye.